கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று பனிப்பாறையில் மோதி உடைந்ததால் அதில் பயணம் செய்த பயணிகள் யாவரும் உயிர்காக்கும் படகுகள் மூலம் கரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு உயிர்காக்கும் படகு மட்டும் இருந்தது. அந்த உயிர்காக்கும் படகிலும் பயணிகள் யாவரும் ஏறிக்கொள்ள இன்னும் ஒருவர் மட்டுமே ஏறி அமரும் அளவுக்கு அதில் இடம் இருந்தது. அந்த நேரத்தில் உடைந்து போன கப்பலிலிருந்து ஓர் ஆப்பிரிக்க அடிமை வெளியே வந்தான். அவனுடைய மார்பில் அவன் எதையோ இறுக பற்றி கொண்டிருந்தான். அவனை அந்நிலையில் பார்த்துவிட்டு, உயிர்காக்கும் படகில் இருந்தவர்கள், உன்னுடைய மார்போடு வைத்திருப்பதை தூக்கி எறிந்துவிட்டு இங்கே வா, நாம் அனைவரும் இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்றார்கள். அவனோ, நான் என்னுடைய மார்போடு வைத்திருப்பது பொருள்கள் அல்ல, என்னுடைய தலைவரின் 2 மகன்கள். அவர் இவர்களை என்னை நம்பி ஒப்படைத்திருக்கின்றார். இவர்களை நான் தூக்கி எறிந்துவிட்டு என்னால் உங்களோடு வர முடியாது என்றான். பின்னர் அவன் தன் தலைவரின் 2 மகன்களிடமும், நீங்கள் உங்கள் தந்தையும் என் தலைவரும் மாணவரிடம் சென்ற பிறகு உங்களுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு நான் என்னுடைய உயிரை தந்தேன் என்று மறக்காமல் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரையும் உயிர்காக்கும் படகில் ஏற்றிவிட்டு அவன் கடலில் மூழ்கி இறந்து போனான். ஆம், இந்த நிகழ்வில் வரும் ஆப்பிரிக்க அடிமை தன் தலைவரின் 2 மகன்களை காப்பாற்ற தன்னையே தியாகம் செய்தான். ஆண்டவராகிய கடவுள் தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கின்றார். அதை பற்றி இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவுக்கும் நிக்கதேமருக்கும் இடையே நடக்கும் உரையாடல் இன்றைய நற்செய்தியில் அதன் உச்சத்தை அடைகின்றது என்று சொல்லலாம். நற்செய்தியில் இயேசு நிக்கதேமிடம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்கிறார். கடவுள் எந்த அளவுக்கு இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்திருந்தால் தன் மகனையே அளித்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2:4 கடவுள் திருவுளம் எல்லாரும் மீட்பு பெறுவதுதான்.